அக்கா இதுக்கு இவ்வளவு பெரிய பில்டப்பா? போற போக்கு பார்த்தா அவனுக்கு இங்கே செட்டில் ஆயிடுவாங்க போல இருக்கே. உன் புத்தியை பயன்படுத்தி எப்படியாவது அவனுங்களை வெளியேற்றிடா சபரிமுத்து. சவரி சார், இந்த நேரத்தில் எதுக்கு சார் ஸ்டோர் ரூம் கூட்டு வந்திருக்கீங்க? எதுக்கா? இதுக்கு எனக்கு பத்துதேப்பா. உங்க அண்ணனும் வீட்டுல இல்ல, என் அண்ணனும் வீட்டுல இல்ல. அண்ணங்கெல்லாம் இல்லாத நேரத்துல தம்பிங்கெல்லாம் சேர்ந்து கும்மி அடிக்கிறான். அப்ப அண்ணிங்கெல்லாம் வீட்டுல இல்லாத நேரமா பார்த்து மச்சி நிச்சிங்கெல்லாம் கூப்பிட்டு வச்சு கும்மி அடிப்பியோ? சார் வேணாம் சார், வேணாம் சார். ஒய் தயக்கம். இவனுங்கெல்லாம் பத்தி உனக்கு தெரியாது. சரக்கு உள்ள போய் சிறுமூலையில சிக்னல் விழுந்துருச்சுன்னா இவனுங்க பண்ற டார்ச்சர்லாம் உன்னால தாங்கிக்க முடியாது. சாரி சார், செம்ம ரகலாயிடும். இதற்காகத்தானே ஆசைப்பட்டாய் மிஸ்டர் சபரிமுத்து? ஆகணும், போதைகள் ஆகணும், ரகலைகள் பண்ணணும், சில பல சிதனங்கள் நடக்கணும். அப்பத்தானே ஆல்கோஹால் உள்ள போனதுக்கு அழகு. அடிக்கப்பா அடிக்கப்பா அடிக்கப்பா. பிறந்த நாள் அதுவுமா பிஞ்ச தலைய ரொம்ப கெஞ்சிரான். அடிப்போமே. என்னம்மா? அடிக்கலாம் அடிக்கலாம் அடிக்கலாம். இது எங்களுக்கு. அண்ணே சொல்லு சௌரி. அண்ணே எங்க என்ன இருக்கீங்க? அரச மரத்தில தான் இருக்கேன். எப்படியும் 10 நிமிஷத்துல வந்துருவீங்கல்ல அண்ணே? 8 நிமிஷத்துல வந்துருவோம்ப்பா. உங்கள்ட்ட பிடிச்சதே இந்த நேரம் தவறாம தானே வந்துருங்க அண்ணே. ஓகே ஷார்ட் பாய்ஸ். புட்டி ஃபோன் பேசுறதுக்குள்ள ஒரு புட்டியே காலி பண்ணிட்டாங்களே. அப்படி இது பெருசா இருக்கு. இத நீ வச்சுக்கோ. உன்னால முடிஞ்ச பண்ணு. ரகளைகள் ஆரம்பம். பொம்பளைகளை தொடக்கூடாது, பொருள்களை விடக்கூடாது. என்ன வேகம் குறைஞ்சிருச்சு? மூடு மாறிடுச்சு. அப்படின்னா எங்களுக்கு பிரச்சனை பண்ணதுமே ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணும். என்டர்டைன்மெண்டா? எவ்வளவு நேரம்? 10 நிமிஷம். ஓகே, அப்ப ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கப்படாதா? ட்ரை பண்றோம். எஸ், கம் ஆன் ஸ்டார்ட் தி என்டர்டைன்மெண்ட். இப்போ நம்ம சினிமா எடுக்க போறோம். சினிமா நைஸ் என்டர்டைன்மெண்ட். நம்ம கதையில 3 கேரக்டர் தான். ஹீரோ, ஹீரோயின், வில்லன். ஹீரோவை யார நடிக்க வைக்கிறது? எதுக்கு நாய் வாழை மெச்சா மாதிரி கத்துற? இப்பேற்பட்ட பர்சனாலிட்டி வச்சுட்டு ஹீரோவை தேடிக்கிறீங்களே. அப்புறம் என்ன வில்லங்களே சொல்லிட்டாரு, நீங்க தான் ஹீரோ, வாங்க வாங்க நில்லுங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்க போறது ஃபைட் சீன். ஃபைட் சீக்வென்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இட்ஸ் a golden opportunity. ஓ வெறிக்கெல்லாம் விளையாடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குறா சௌரி. பின்னி பெடலரா. ஆக்ஷன். இந்த ஹீரோ காணா? ஹீரோ சார் எங்க இருக்கீங்க? என்ன ஹீரோ சார், குங்ஃபு ஹாஸ்டல் மாதிரி சவுண்ட் எல்லாம் கொடுத்துட்டு குஞ்சு பொரிச்ச கோழி மாதிரி ஆயிட்டீங்க. வாடி வா. என்னால முடியல டைரக்டர் சார். ஹீரோ தண்ணி குடுறா. போலாமா? யோ நான் எல்கேஜி குழந்த மாதிரி தண்ணி ஊற்றணும் ஒண்ணுக்கு வருதுன்ற கரு மாந்திரம். சீக்கிரம் போயிட்டு வா. சொல்லு தம்பி. அண்ணே நீ எங்கன்னு இருக்க? நான் இன்னும் அரச மர தெருவில் தான் இருக்கேன். அப்போ அரச பத்த தெருவில் இருக்கா? ஒரு பெத்த தாய், கூட பெத்த தங்கச்சி, திருவிழா பத்த தம்பி, கத்த போட்டாடி பெத்த போட்டு இருக்கிறது யாவும் இல்லையா? என்ன 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 ஆச்சு? சீக்கிரம் வந்துடுன்னு. ஹீரோ சார். டைரக்டர் சார். ஹீரோனாவே குத்துறானுங்க, வில்லன்னா கும்பிடுவானுங்க. பேசாம சாப்பிட்டா சேஃப்டியா? நான் ஹீரோயின் கேரக்டர் பண்ணட்டுமா? அது நீ ஹீரோயினா? அவசரப்பட்டு முடிவு எடுக்கப்படாது. 1 செகண்ட். அழகா இருக்கனா, கிளாமரா இருக்கனா, ரொமான்ஸ். பைத்தியம் போச்ச பாட்டி நைட்டி போட்டா மாதிரி என்ன கருமமோ. நீயே ஹீரோயினா இருந்துட்டு போ. நீதான் ஹீரோ. போட்ட சார். போங்க, கூட்டு போங்க. கூட்டு போங்க. அப்ப பேசுப்பா. எங்க அப்ப அறுபட்டு செத்திருந்தா கூட அடங்கி போயிருப்பேன். அவமானப்பட்டு செத்துட்டான். தெருவுல சுரண்டி சுரண்டி எடுத்துட்டா எங்க அப்பனை விடமாட்டேன். குழந்தையில ஆரம்பிச்சு குடும்பம் மொத்தத்தையும் கொலையா இருக்கிறடா. என்னடா பண்ண முடியும் உன்னால? என்னை சுத்தி 300 போலீஸ், 30 காடு, 3 இன்ஸ்பெக்டர், 2 ஜெயிலர் இருக்கானுங்க. உன்னால ஒன்றும் பண்ண முடியாது. அந்த குடும்பத்துக்கு யாரா இருக்கா? எவ்வளோ பேர் இருக்காங்கங்கிறது முக்கியம் இல்லை, யார் இருக்காங்கங்கிறது தான் முக்கியம். 4 குரூப் இறக்கி இருக்கண்டா.
திருவிழால அழகு குத்த வர்றவன் ஆளை குத்துவா, கிடா வெட்ட வர்றவன் கழுத்தை வெட்டுவா. எவன் எப்போ எப்படி அறுப்பான்னு அனுப்பிச்ச எனக்கே தெரியாது. இன்னும் 8 நாள்ல எனக்கு தூக்கு. என் ஒத்த உசுறு போறதுக்குள்ள செத்த என் அப்ப உசுருக்கு சமானமா மொத்த உசுரையும் வாங்குறடா. அது என் குடும்பம், என்னை தாண்டி தோடுறா பார்க்கலாம். என்னென்ன சொல்ற? இந்த குடும்பத்துக்கு இவ்வளவு பெரிய ஆபத்தா? இது அவங்க கிட்ட சொல்ல வேணாம் உன. எப்படிடா சொல்ற அந்த குடும்பத்தை பாரு. எந்த கவலையும் இல்லாம எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. அதை கெடுக்க சொல்றியா? இப்பதான் தலைச்சம் பிள்ளை இழந்த சோகத்தை மீண்டுகிட்டு இருக்காங்க. வேணாண்டா, இந்த நிம்மதி அப்படியே இருக்கட்டும். இவ்வளோ அமைதியான குடும்பத்துக்குள்ள நம்மள நுழைக்கிறானே கடவுள்னு நினைச்சேன். எதுக்குன்னு இப்போதான் புரியுது. எந்த குடும்பத்துக்காக நாம கத்திய கீழே போட்டோமோ இப்போ அதே குடும்பத்துக்காக கத்திய தூக்க வேண்டியதாகிடுச்சு. இன்னும் 4 நாள்ல ஆடல் அரசுக்கு தூக்கு. எந்த திசையில இருந்து இந்த குடும்பத்தை தூக்க ஆள் அனுப்புவான்னு தெரியாது. இதுல நமக்கு என்ன ஆனாலும் சரி, வாரவனுங்க நிழல் கூட இவங்க கிட்ட நெருங்க விடக்கூடாது. தம்பி கொஞ்சம் இப்படி வாங்க. எல்லாம் வந்துட்டாங்களாமா? எல்லாரும் வந்துட்டாங்க. ஆமா, இங்க கயல் இருந்தாலே எங்க? அக்கா கையில் அங்கதான் விளையாடிட்டு இருந்தா. அப்படியா? கயல் போனா எங்க தேடி காணோம். அவ செல்லுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பாரு. சீக்கிரம் பண்ணு. ஹலோ பிக் ஃப்ரெண்ட். செல்லுகுட்டே, எப்பவும் ஓடி பிடிச்சி விளையாடலாமான்னு கேட்பல்ல. இப்போ விளையாடலாமாடா ராசாத்து? அதோ உன் பின்னாடி உன்னை பிடிக்க ஓடி வராங்க பாரு. அவங்க எல்லாம் பிக் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டுங்க. அவங்க கிட்ட அவுட் ஆகாம ஓடுறா பார்க்கலாம். ஓகே பிக் ஃப்ரெண்ட். நான் அவுட் ஆகல பிக் ஃப்ரெண்ட். வேற விளையாட்டு விளையாடலாமாடா? ஓகே, என்ன விளையாட்டு? ஒழிஞ்சாங்கண்டான். நீ கண்ணை மூடி 8 எண்ணு. அங்கிள் எல்லாம் ஒளிஞ்சுப்பாங்க. ஓகே. தொடக்கூடாது. 5 6
ஃப்ரெண்ட். என்ன கையில் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? 8 அங்கிளும் ஒழிஞ்சிட்டாங்களா? யார் தம்பி அந்த 8 பேரு? ஒன்றுமில்லைங்கய்யா, யாரோ வெளியூர்காரங்க சுடுகாட்டுக்கு வழி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, சொல்லிக்கிட்டு இருந்தேன். மசான கொள்ளைக்காருக்கும் சரியா வழி காமிச்சிட்டீங்கல்ல? இந்நேரம் போய் சேர்ந்துருப்பாங்கய்யா. அடா கண்ணா, தாத்தா உன்னை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? பாரு எப்படி பதட்டப்பட வச்சுட்ட. அம்மா அங்கே தம்பி கையில தான் ரத்தம்.